ஸோ அன்னைக்கு எஃப்இஜி பார்த்தோமா? ஆமா ப்ரோ. அதுக்கு முன்னாடி சுரேஷ் ப்ரோ மார்க்கெட் 2 வேலை பார்க்கும்னு சொன்னேன். என்ன ப்ரோ பார்க்கும்? புரியல ப்ரோ. மார்க்கெட் 2 வேலை பார்க்கும் அப்படின்னு சொன்னேன் லாஸ்ட் கிளாஸ்ல. அது என்னென்ன வேலை பார்க்கும்? புரியல. மார்க்கெட்டு சாரி ப்ரோ, வெளில இருக்கேன் ஹெட்ஃபோன்ல, அதனால தான் வச்சுக்கிறீங்க. மார்க்கெட் டஸ் 2 things அப்படின்னு சொன்னேன். மார்க்கெட் 2 வேலையை பார்க்கும்னு சொன்னேன். அது என்னென்ன அதுதான் வேலை? இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல், எக்ஸ்டர்னல் டு இன்டர்னல். அது வந்து மார்க்கெட் போற டைரக்ஷன். நான் அதை ஓகே. கேட்கல. மார்க்கெட் 2 விஷயத்த பண்ணும்னு சொன்னேன். என்ன? ஆஃபர், ஃபேர் வேல்யூ பிரைஸ், இல்ல லிக்விடிட்டி அண்ட் அதுவும். அவ்வளவுதான். அதான் கேட்டேன். ஓகே ஓகே சோ ப்ரோ. இப்ப அன்னைக்கு நம்ம பார்க்கும்போது எஃப்இஜிக்கு கீழே பாடி க்ளோஸ் வைக்காம இருந்தா பிரைஸ் ஃபேர் ஆஃபரா இருக்குன்னு அர்த்தமான்னு சொன்னா. ஆமா ஆமா ப்ரோ. இது உங்களுக்கு இல்ல, இது எல்லாருக்கும். சோ ஓகே இப்ப ஓகே. இங்க ஒரு லிக்விடிட்டி இருக்குன்னு வச்சுக்கோ. இப்ப இது ஒரு எஃப்இஜி. இப்ப இந்த எஃப்இஜிக்கு உள்ள இப்படி க்ளோஸ் வச்சா இது என்ன ப்ரோ கணக்கு? பிரைஸ் ஃபேர் ஆஃபரா இருக்கா இல்லையா? புரியல. பிரைஸ் ஆஃபர் ஆயிருக்கு. ஆஃபர் ஆயிருக்கு. இப்ப இதுக்கு பேரு எஃப்இஜி கரெக்டா? நார்மலா. ஆமா. இப்ப இந்த இடத்துக்கு கீழே இப்படி க்ளோஸ் வச்சிட்டானா இப்ப இங்க என்ன அது கணக்கு? என்ன மீன் பண்ணுது இந்த இடத்துல? எஃப்இஜி இன்வாலிட் ஆயிடுச்சு. என்ன மீன் பண்ணுது? அது என்ன சொல்ல வருது? ஆஃபர் ஆயிருக்கா? பிரைஸ் ஃபேரா ஆஃபர் ஆகல. அப்ப இங்க எஃப்இஜியா இருந்தது என்னவா மாறும்? ஐஎஃப்இஜியா மாறிடும். இதுக்கு பேர் ஐஎஃப்இஜி, which means இன்வர்ஷன் ஃபேர் வேல்யூ கேப். இப்ப இந்த லிக்விட் இப்ப இங்க பிரைஸ் ஃபேரா ஆஃபர் பண்ணலாம், லிக்விடிட்டி தேடி போகுதுன்னு சொன்னா, லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டியும் இருக்குப்பா. ஓகேவா? இப்ப இந்த இடத்துக்கு எப்படி போவான்? கீழே வந்து மறுபடியும் இந்த 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 ஐஎஃப்இஜிக்குள்ள ட்ரேட் ஆகி கீழே போவான். அதாவது இதுதான் தடுப்பு சுவரா இருந்தது. அந்த தடுப்பு சுவரை உடைச்சிட்டான். அகைன் அது இன்னொரு ஒரு டேப் கொடுத்துட்டு கீழே இறக்கிறோம். அதையே சப்போர்ட்டா யூஸ் பண்ணி கீழே இறக்கிறோம் பிரைஸ். ஓகே ப்ரோ, ஒரு ரீட்ரேஸ்மென்ட் மாதிரி எடுத்துட்டு டச் பண்ணி ரீட்ரேஸ்மென்ட் மாதிரி அதை எடுத்துட்டு அதுக்குள்ள ட்ரேட் ஆயிட்டு கீழே விழுந்துரும். அந்த ஐஎஃப்இஜி உள்ள ட்ரேட் ஆயிட்டு. புரியுதா? சரி ப்ரோ. ஏன்னா இப்ப நமக்கு பேசிக்ஸ் புரிஞ்சுது, பேசிக்கா புரியுதுப்பா. மார்க்கெட் ஒண்ணு பிரைஸ் ஃபேரா ஆஃபர் பண்ணும், இல்ல லிக்விடிட்டி தேடி போகும். ஃபேரா ஆஃபர் பண்ணிச்சுன்னா இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல் பே அவுட் ஆயிட போகுது. ஃபேரா ஆஃபர் பண்ணனா அது ஒரு இடத்துல இருந்து மார்க்கெட் கிளம்பணும்ல, ஒரு சப்போர்ட்டிங் ஃபேக்டர் இருக்கணும்ல. மார்க்கெட் அந்த இடத்துக்கு போறான்றது தெரியும், ஆனா எப்படி போறான்றது நமக்கு தெரியணும்ல. இப்ப நார்மலா எஃப்இஜியா இருந்தா ப்ரோ இன்டர்னல் எஃப்இஜிக்குள்ள வந்துட்டு இப்ப எக்ஸ்டர்னல் போறான் ப்ரோன்னு சொல்லிடலாம். ஆனா அந்த இன்டர்னல் எஃப்இஜியே ஐஎஃப்இஜியா மாத்திட்டானா இப்ப இந்த இடத்துல எதுவுமே ஒரு ஆங்கரே இல்ல, லைக் ஒரு மீடியமே இல்ல பிரைஸ்க்கு. எங்க போயிட்டு அவன் ரிவர்ஸ் ஆகலான்றது தெரியாது. அப்ப மறுபடியும் இந்த ஐஎஃப்இஜிக்குள்ள ட்ரேட் ஆகி இதை அகைன் யூஸ் பண்ணி கீழே இறக்கும். இப்ப இந்த ஐஎஃப்இஜியோட பர்பஸ் என்னவா மாறிடும்? பை சைடுல இருக்கிற எஃப்இஜிக்கு பதிலா இப்ப இது செல் சைடு எஃப்இஜியா ஆக்ட் ஆயிடும். சரி ப்ரோ. அப்ப செல் சைடு கான்டெக்ஸ்ட் பத்தி என்னவா மாறிடும்? இன்டர்னல் டு எக்ஸ்டர்னலா மாறிடும். லைட்டா கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் ஆனா இதை நீங்க ஒரு 2 ஸ்டெப்ஸ் பின்னாடி போயிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இங்க ஒரு பை எஃப்இஜி இருக்கு, மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு போக போறான். அப்ப இந்த எஃப்இஜிக்கு கீழே க்ளோஸ் வைக்காம இங்க மேல க்ளோஸ் வச்சோம்னா இதை யூஸ் பண்ணி மேல போக போறான். கரெக்டா? அப்ப இது பை எஃப்இஜி. இப்ப இதை இப்படி க்ளோஸ் வச்சுட்டானா இந்த எஃப்இஜியை செல்லுக்கு யூஸ் பண்ணிப்பான் ரிவர்ஸ்ல. செல்லுக்கு யூஸ் பண்ணி கீழே இறக்கிடுவான் மார்க்கெட். புரியுதா? புரியுது. இப்ப இதுக்கு பேரு ஐஎஃப்இஜின்னு சொல்லுவாங்க. இப்ப இதே சினாரியோல என்ன வரும்னா இந்த இடத்துல ஒரு பை எஃப்இஜி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருக்கு.
இங்க ஒரு பை எஃபிஜி இருக்கும், நல்லா போயிட்டே இருக்கும். திடீர்னு மார்க்கெட் என்ன பண்ணும், அட் சம் பாயிண்ட்ல இப்படி திரும்பி இப்படி க்ளோஸ் வச்சிரும். இப்படி க்ளோஸ் வச்சிருவோம். அப்ப இங்க பை எஃபிஜியும் இருக்கு, இங்க செல் எஃபிஜியும் இருக்கா அந்த ஒரே செக்மெண்ட்ல. ஆமா ப்ரோ. இதுக்கு பேரு தான் பிபிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா பேலன்ஸ்டு பிரைஸ் ரேஞ்ச். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த இடம் சரிக்கு சமமா நிலையா இருக்குன்னு அர்த்தம். பையரும் உள்ள வந்திருக்கானுங்க, செல்லரும் உள்ள வந்திருக்கானுங்க, ரெண்டு பேரையுமே ஈக்குவலா பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. அவனுங்களுக்கும் ஒரு எஃபிஜி ஓப்பன் ஆயிருக்கு, இவனுங்களுக்கும் ஒரு எஃபிஜி யூஸ் ஆயிருக்கு. அப்ப இது என்னவா கன்சிடர் ப்ரோ, இப்ப இதோட பர்பஸ் என்ன ப்ரோ அப்படின்னா இது செல்லுக்கு தான் யூஸ் ஆகும். புரியுதா? சரி ப்ரோ புரியுது. ஆனா இத உங்களுக்கு பாக்குறதுக்கு இப்ப இந்த கேண்டில் இல்லனா இது இன்வெர்ஷன் ஃபேர் வேல்யூ கேப் கரெக்ட்டா? ஏன்னா லிக்விட் எஃபிஜி கீழ பாடி க்ளோஸ் வச்சிருக்கான், வெறுமனே பாக்கும்போது ஐஎஃபிஜின்னு சொல்லுவீங்க. ஆனா இத ஆட் பண்ணா அந்த ஐஎஃபிஜி கூட இங்க இன்னொரு ஒரு செல் எஃபிஜி ஓபன் ஆகுதா? அதனாலதான் இதுக்கு பேரு பேலன்ஸ்டு பிரைஸ் ரேஞ்ச். பை சைட்லயும் ஒரு எஃபிஜி ஓப்பன் ஆயிருக்கு, செல் சைட்லயும் ஒரு எஃபிஜி ஓப்பன் ஆயிருக்கு. இந்த இடம்ன்றது ரொம்ப பவர்ஃபுல்லான இடம், இந்த ரெண்டு எஃபிஜி அலைன் ஆகிற இடம். பிரைஸ் கன்ஃபார்மா அங்க ட்ரேட் ஆகும். சோ இதுல ஏதாவது டவுட் இருக்கா ப்ரோ? ஐஎஃபிஜினா என்ன, பிபிஆர்னா என்னன்றதுல ஏதாவது டவுட் இருக்கா? இப்ப இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பாத்துருவோமா? ஓகே. இப்ப யூரோ யூஎஸ்டி எடுத்துக்கோம். ஏதோ அப்கிரேட் கொடுத்து அந்த தாலியா இருக்கும். இப்ப இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு எஃபிஜி இருக்கு, இப்ப அதை இன்வெஸ்ட் பண்ணிட்டானா? ஐஎஃபிஜியா மாறிச்சா ப்ரோ? ஆமா ப்ரோ ஐஎஃபிஜி. அப்ப இங்க பிரைஸ் ஃபேர் ஆஃபர் ஆயிருக்கா ஆவலையா? இல்ல. இப்ப அடுத்து என்ன நடக்கும் அப்ப மார்க்கெட்ல? ஆகல. ஓ ஆப்போசிட்ல எஃபிஜிக்கு வந்துட்டு போவோம் ப்ரோ. அடுத்து என்ன நடக்கும்னு கேட்டேன். லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணும், லிக்விடிட்டி ஹண்ட் ஆகும். அடிச்சிட்டானா? இப்ப அகைன் அது என்னவா மாத்திட்டான், அத ஃபுல்லா உடைச்சு தூக்கி கடாச்சிட்டான். இப்ப நீங்க கேட்கலாம் ப்ரோ அப்ப 1 ஹவர்ல இது இன்வாலிடேட் ஆயிருச்சு ப்ரோ, அப்புறம் எப்படி ப்ரோ நாங்க இதை எடுக்கிறதுனா 1 ஹவர்ல தான் இன்வாலிடேட்டட், ஆனா 4 ஹவர்ல ஸ்டில் வேலிட் தானே, இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல். இப்ப இததான் நான் பிபிஆர்னு சொன்னேன், இங்க தெரியுதா? இங்க செல் எஃபிஜி, அப்படியே அந்த செல் எஃபிஜி இழுத்து விட்டா இது பை எஃபிஜி. அதே செக்மெண்ட்ல என்ன செல் எஃபிஜி ஓபன் ஆயிருக்கா? இதுதான் அந்த பேலன்ஸ்டு பிரைஸ் ரேஞ்ச். இப்ப உங்களுக்கு சரிக்கு சமமா இங்க எல்லாம் என்னென்ன ஃபேக்டர் இருக்கு? ஃபர்ஸ்ட் இங்க எஃபிஜி இருக்கு, அந்த எஃபிஜி இங்க ரெஸ்பெக்ட் பண்ணி மேல போயிருக்கான், அவனால இன்னும் மேல புஷ் பண்ண முடியல, சோ அதை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணி ஐஎஃபிஜியா மாத்திட்டான். ஐஎஃபிஜியா மாத்துனதோட இல்லாம பிபிஆர்னு ஒண்ணு ஓபன் பண்ணிருக்கான். இந்த இடத்துல ஒரு செல் எஃபிஜி, சாரி இந்த இடத்துல ஒரு பை எஃபிஜி, இந்த இடத்துல ஒரு செல் எஃபிஜி, அதுக்குள்ள ட்ரேட் ஆயிட்டு இப்ப அகைன் கான்டெக்ஸ்ட் கிளியர் பண்ண போயிட்டு இருக்கோம். புரியுதா? புரியுது. இது பிபிஆருக்கு எக்ஸாம்பிள். இப்ப ஐஎஃபிஜியோட எக்ஸாம்பிள் என்னன்னா இங்க பாருங்க, இங்க மொத்த எஃபிஜியுமே ஐஎஃபிஜியா மாத்திட்டானா? அப்ப நான் என்ன சொன்னேன், ஐஎஃபிஜியா மாத்திட்டா அப்ப பிரைஸ் வேற ஆஃபர் ஆகும். இப்ப லிக்விடிட்டி தேடி போறோம் மார்க்கெட்ல, இது ஒரு ஃபார்ம் ஆஃப் லிக்விடிட்டியா நம்ம எடுத்துக்கோம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. இப்ப இதான் எடுக்க போறோம், ஆனா அது எப்படி போவோம், அகைன் அதுக்குள்ள ட்ரேட் ஆயிட்டு அதுக்கப்புறம் போவோம்.
சரி ப்ரோ ஓகே. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அவன் இதுக்குள்ள ட்ரேட் ஆகணும்னா எல்லா தடவையுமே இந்த ஐஎஃப்சிக்குள்ள வந்துட்டு தான் போய் டார்கெட் அடிப்பானா ப்ரோ? அப்படி கிடையாது. மொமெண்டம் பொறுத்து தான், பிரைஸ் எவ்வளவு அக்ரெசிவா மூவ் ஆகுதுன்றதை பொறுத்து தான். இந்த இடத்துல பார்த்தோம்னா அக்ரெசிவ்னஸ் லைட்டா குறைஞ்சிருக்கு. ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு மேலே போயிருக்கான். இந்த ரீட்ரேஸ்மெண்ட் எதுக்கு வந்திருப்பானா இங்க இன்னொரு ஒரு 1 ஹவர்ல இன்னொரு ரெஃப்யூஜ் ஓப்பனா இருக்கும். சரிதா? இதுக்குள்ள இவன் வரல, வேற எவனா வந்திருப்பான். மேபி இங்க ஏதாவது எஸ்எம்டி ஃபார்மா இருக்கும். சோ புரியுது அந்த ஒரு லாஜிக், பிரைஸ் எப்படி ரீட் பண்றதுன்ற லாஜிக். புரியுது ப்ரோ. அந்த ஐஎஃப்இஜி பிரைஸ் சப்போர்ட்டா யூஸ் பண்ணி தான் அடுத்த ஹையர் பிரைசஸ்க்கு ட்ரேட் ஆகும் எப்பவுமே, மோஸ்ட் ஆஃப் த டைம். ஆனா அதே செக்மெண்ட் தான் எல்லா தடவையும் ஐஎஃப்இஜிக்குள்ள ட்ரேட் ஆகணும்னு கட்டாயம் கிடையாது. புரியுதா? சோ இப்போ இன்னைக்கு பார்த்த எல்லாருக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா கைஸ்? ப்ரோ மகேஷ் ப்ரோ சொல்லு ப்ரோ. பிபிஆர் ஒன்னு இது சொல்லியிருந்தீங்க, எக்ஸாம்பிள் காட்டியிருந்தீங்களே ப்ரோ. ஆமா, அது கேண்டில் வந்து டச் ஆயிருக்கே, அது எந்த கேண்டில் ப்ரோ டச் ஆயிருக்கு? அதுக்கு மேலேயே எஃப்இஜி. எங்க ப்ரோ? இது எஃப்இஜி இருக்கா பை சைடு, அந்த ஆமா, கேண்டில் டச் ஆயிருக்கா? அது அந்த டச் ஆகாம வந்தா தானே பிபிஆர், அப்படி இல்லையா? அப்படிலாம் கிடையாது ப்ரோ. அவன் ப்ரோ டச் ஆகணும். எது இந்த கேண்டில் சொல்றீங்களா? அந்த கேண்டில் அவன் ப்ரோ அவன் இது வரைக்குமே அவன் பைக்கு தானே ப்ரோ பிளே ஆயிருக்கான். எஃப்இஜி கீழே க்ளோஸே வைக்கலையா அவன் தான்? ப்ரோ சொல்லு ப்ரோ. கேக்கல ப்ரோ, கட்டாயி வந்தது. இல்ல ப்ரோ, அவன் இந்த எஃப்இஜிக்கு கீழே இன்னும் பாடி க்ளோஸே வைக்கலையே, இதுல இருந்தாலும் மறுபடியும் பை ஆயிருக்கான். இல்ல ப்ரோ, ஃபர்ஸ்ட் நீங்க அந்த ஸ்ட்ரெயிட் லைன் எஃப்இஜி வந்தாதான் பிபிஆர் அப்படி சொன்னீங்க. ஸ்ட்ரெயிட் லைன்லாம் கிடையாது. உங்களுக்கு அந்த அரேலியே அப்படியே ஆப்போசிட்ல வரணும். இப்ப இங்க ஒரு எஃப்இஜி இருக்கு, ஆனா சம்பந்தமே இல்லாம இங்க ஒரு எஃப்இஜி இருக்கு, அதை நான் பிபிஆர் வரைய கூடாது. இங்க பாத்தீங்கன்னா அதே நேர்கோட்டுல எனக்கு வந்திருக்கேன் இங்க இன்னொரு எஃப்இஜி. ஓகே ஓகே. அதாவது எனக்கு இங்கேயே தான் ஃபார்ம் ஆயிருக்கு, இந்த எஃப்இஜிக்குள்ளதான் இன்னொரு எஃப்இஜி ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த இடத்துல ஒரு எஃப்இஜி ஃபார்ம் ஆயிட்டு எனக்கு சம்பந்தமே போயிட்டு இங்க இன்னொரு எஃப்இஜி ஃபார்ம் ஆகல, அதுக்கு பேர் பிபிஆர் கிடையாது. ஓகே. உங்களுக்கு இன்னும் கிளியரா M15ல ரொம்ப ஆன் வந்து M15 இல்லையா H1 இல்லையா? இங்க பாருங்க, இதுதான் பிபிஆர். இது தெரியுதா? தெரியுது. இதுதான் பிபிஆர். நான் போயிட்டு ஃபுல்லாவும் வரையலாம், இல்ல இதோடையும் கூட நிறுத்திக்கலாம். இங்க ஒரு எஃப்இஜி ஃபார்ம் ஆயிட்டு இந்த சைட்ல எஃப்இஜி ஃபார்ம் ஆகாம இங்க ஃபார்ம் ஆயிருக்கு, அப்ப இது பிபிஆர். ஆனா அது பிபிஆர் கிடையாது. புரிஞ்சுதா? புரிஞ்சு. வேற யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா கைஸ்? இதோ இப்ப இதுவுமே பிபிஆர் தான். செல் எஃப்இஜி பை எஃப்இஜி. அதை நம்ம ரிஃபைன் பண்றோம், நிறைய பேர் இப்படியே ரிஃபைன் பண்ணிப்பாங்க. அது புரியுது ப்ரோ. அது கேண்டில் டச் ஆகி போனாலே அதான் டவுட் ஆனது. அப்ப அதுக்கு டச்சிங்க்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஒரு எஃப்இஜினா அதுக்குள்ள ஒரு தடவை தான் வரணும், 2 தடவை தான் வரணும்னு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் கிடையாது. ஓகேவா? அவன் எத்தனை தடவை வேணா வருவான், ஆஸ் லாங் அஸ் அது கீழே க்ளோஸ் செய்யக்கூடாது. அவ்வளவுதான் நமக்கு தேவை. ஓகே ஓகே. வேற யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா கைஸ்? இல்ல ப்ரோ.